கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை, ஜாதி சார்ந்த உறவினர்களை மட்டும் அங்கீகரிப்பதாக தேனி மாவட்ட செயலாளர்கள் மீது தாவேகா மகளிர் அணியை சேர்ந்த பெண் ஒருவர் பரபரப்பு புகார். தேனி மாவட்ட மகளிர் அணியை சேர்ந்தவர் சத்யா. இவர் தேனி மாவட்ட செயலாளர்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்து வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அது தற்போது தேனி மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பாக ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்று வருகிறது. இதில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளராக பாண்டி, தேனி வடக்கு மாவட்ட செயலாளராக பிரகாஷ் என்பவரும் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தேனி மகளிர் அணியை சேர்ந்த சத்யா வெளியிட்ட வீடியோவில், விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே இயக்கத்திற்காகவும் தற்போது கட்சிக்காகவும் கடந்த 7 வருடங்களாக உழைத்து வரும் தனக்கு பொறுப்பு வழங்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் தன் மீது குற்றம் சுமத்துவதாக புகார் தெரிவித்தார். 2 மாவட்ட செயலாளர்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தங்களது உறவினர் பெண் மூலம் பொதுச் செயலாளர் ஆனந்தியிடம் தன் மீது 4 வழக்கு உள்ளதாகவும் தனக்கு மகளிர் அணி பொறுப்பால் வழங்கக்கூடாது என தவறான தகவல்களை கூறியதாக தெரிவித்தார். தன் மீது உள்ள வழக்குகள் குறித்து தேனி மாவட்ட நிர்வாகியிடம் கேட்டால் அதற்கு உரிய பதில் இல்லை. இதுகுறித்து தான் ஆனந்திடம் தன் மீது எந்த வழக்கும் இல்லை என்று ஆதாரத்துடன் தெரிவித்தும் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கட்சிக்காக இத்தனை வருடங்களாக தாங்கள் செய்த வேலையை அவமானப்படுத்துவது போல் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். கட்சியின் மேலிடத்திலிருந்து தான் நன்றாக வேலை பார்த்து வருவதாகவும் தன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்ததால் இதை பொறுக்காத தேனி மாவட்ட செயலாளரின் மீது இதுபோன்று புகார் தெரிவிப்பதாக கூறினார். கட்சியின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளின் பங்களிப்போடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம். ஆனால் தெற்கு மாவட்ட செயலாளர் பாண்டி அவர் மட்டுமே வழங்கியது போல கூறி வருவதாக தெரிவித்தார். தாவேகா தலைவர் விஜய்க்கு இங்கு நடக்கும் பிரச்சனைகள் குறித்து தெரிவதில்லை. எனவே இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதை நான் எடுத்துட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார், இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் வந்துட்டு உடனே கால் பண்ணி, என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கலாமே. ஆனால் எதுவுமே கேட்கலையே. ஏன் கேட்கல? என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? அப்போ வேலை பார்த்த இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம்? அசிங்கப்படுத்துறாங்க. நான் எந்த இடத்துல போய் நியாயத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்களாம் அசிங்கப்படுத்துறாங்க. உழைச்சது தப்புங்கிறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த? ஏன் ஆக்டிவாக இருந்த? ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான். அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணாரு, நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு விஷ் பண்ணாரு. இப்போ அதுதான் பிரச்சனை. நாளை பின்ன வந்து நான் வேலை பார்க்குறது தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்? அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸாகவே நான் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டேன். அவர் வந்து என்னை தளபதி எழுதின கடிதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வேலை பார்க்க முடியல. ஏன்னா தளபதி வந்து பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவும் அரணாவும் உங்களுக்கு இருப்பேன், நான் எப்பவுமே உங்க பின்னாடி இருப்பேன், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் வந்து எங்கள் தளபதி பெண்களாகிய எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எல்லா பெண் நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலையும் போய் கொடுத்தாங்க. ஆனால் என்ன அதை கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனந்த் சார் வந்து சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை வந்து தளபதியோட கடிதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பேசப்படுறாங்கன்னா, ஆனந்த் சார் சொல்றாரு, நாங்க கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ வந்து கரெக்டா பார்க்கல, தளபதி நாளைக்கு என்னையே தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாவே கேம் பிளே பண்றாங்க. எல்லாருமே குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்றோம், இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். இன்னைக்கு வந்து எனக்கு கீழேயும் ஒரு 700-800 மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு சுக்குநூறா உடச்சிட்டாங்க. இப்ப என் கூட இருக்கிற எல்லாருமே பேசுறது என்னன்னா, இவ்வளவு வேலை பார்த்த சத்யா மேலேயே இல்லாத கேச சொல்றாங்களே, நாளை பின்ன நம்ம போய் வேலை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேனி மாவட்ட லெப்ட் பஞ்சாயத்து சொல்லியிருப்பாரு, அவர் போஸ்டிங் வாங்கும்போது சொல்லியிருப்பாரு, விவசாய கடனை அடைச்சது வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த விவசாய கடனை அடைச்சதுல என் ஹஸ்பண்டோட பங்கு இருந்துச்சு. அதுக்கு இன்னும் 2-3 பேரோட பங்கு இருக்கு. அது எத்தனை இடத்துல மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நானே பண்றேன்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி வயநாடு கேரளா பிரச்சனையில என்னோட பங்கு இருந்துச்சு, அதே எங்கேயும் மென்ஷன் ஆகல. அதே மாதிரி நான் மட்டும் இல்ல, எல்லா அணிகள்ல இருந்தும் எல்லா கிளை நிர்வாகிகளும், நகரம், கிளை, ஒன்றியம், மாவட்டம்னு எல்லா நிர்வாகிகளும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருக்காங்க. ஆனா யாரோட பேரும் தனிப்பட்டு எங்கேயும் மென்ஷன் ஆனதில்ல. மென்ஷன் ஆயிருந்தா எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் உற்சாகத்தோட வேலை பார்த்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நான் தேனி மாவட்டத்தில் கோலப்போட்டி பண்ணியிருப்பேன். அந்த கோலப்போட்டியில நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூடிய ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வரைஞ்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம தளபதியவே அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கோலப்போட்டி நடந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் பாண்டியனா கால் பண்ணி சொல்றாரு, இந்த கோலப்போட்டியை வந்து நான் சொல்லிதான் நீ பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணோட உழைப்பை திருட்டுறதெல்லாம் போஸ்டிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் தான். அது வந்து யாரையும் தரக்குறைவா பேசி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணுங்கிறது கிடையாது.
அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்க கிடையாது. தளபதிக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியவே தெரியாது, துளி அளவும் தெரியாது. அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை தப்பா சித்தரிக்கிறாங்க, என்னை ரொம்பவே தப்பா பேசுறாங்க. இன்னைக்கு பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பா பேசி உள்ள போறாங்கன்னா நாளைக்கு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. அது மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சொந்தக்காரங்கிற தைரியம் மட்டும்தான் அப்படிங்கறத நான் அடிச்சு ஆணித்தனமா நான் சொல்லுவேன். அப்போ வந்து தளபதிக்காக வந்தவங்க, தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்குற அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலைமெல்லாம் ஆரம்பத்துல இருந்து 7 வருஷமா உள்ள இருக்கிற எங்க நிலைமை, கட்சின்னு சொன்னவனே வேலை பார்த்த என்னோட நிலைமை, நான் நல்லது பண்ண வந்தேன், அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்லன்னு வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பா நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன். மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது என்னோட லட்சியம். அது தளபதியோட வழியில போய் சேவை பண்றது என்னோட கனவு. அதை நான் வந்து தமிழக வெற்றி காலத்துல இருந்தா மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. நான் வெளியில போய் தளபதி விஜய் மக்கள் இயக்கங்கிற பேர்ல கூட நான் நல்லது பண்ணலாம், நான் பண்ணுவேன். ஏன் நீ வேலை பார்க்குற, ஏன் இவ்வளவு ஆக்டிவா இருக்க, ஏன் எல்லாருக்கும் போய் சேவை பண்றேன்னா என்ன வெளில வந்ததுக்கு அப்புறம் யாராலும் தடுக்க முடியாதுல்ல. கட்சின்னு ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தளபதிக்காக இனிமே நான் தான் நிக்கணும். எங்க தளபதி வராரு, எங்க தளபதிக்காக நாங்க நிக்கணும். அவர் மனசு எங்களுக்கு நல்லா தெரியும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்கும் மக்களுக்காகவே வரக்கூடிய ஒரே தலைவன் தளபதி, அது எனக்கு தெரியும். இப்ப இதை நான் பேசுறது வந்து தளபதி கிட்ட மட்டும்தான் நான் கொண்டு போகணும்னு பேசுறேன். இதை வந்து யாருமே தளபதியை தரம் தாழ்த்தி யாரும் எடுத்துக்காதீங்க. இது வந்து கண்டிப்பா நான் தளபதிக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு ரெக்வெஸ்ட். அவரைதான் உள்ள இவ்வளவு விஷயம் நடக்குது, தளபதிக்கு காதுக்கு போகாது, தளபதிக்கு தெரியாதுங்கிற தைரியத்துலதான் இந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போஸ்டிங் வேணும்னு நினைச்சேன்னா இந்த விஷயத்த நான் வெளில கொண்டு வரவே மாட்டேன். எனக்கு போஸ்டிங் கிடைச்சா போதும். ஆனந்த் சார் அப்படிதான் சொன்னாரு. என்னம்மா நான் போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. போஸ்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என் பேர் சரியாகிரும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொந்தக்கார பொண்ணு தான் வரணும்ன்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொந்தக்கார பொண்ணை வச்சு கேம் ஆடி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம சென்னை வரைக்கும் அனுப்பி என் மேல 4 கேஸ் இருக்குன்னு சொல்லி இப்ப தேனி மாவட்டம் ஃபுல்லா அசிங்கப்படுத்துறவங்க நாளைக்கு நான் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், ஏன் இந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன், ஏன் அந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. என்னை வேலை பார்க்க விட போறதும் இல்ல, நான் வேலை பார்த்தாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்காம இருக்க போறதும் இல்ல. சோ அதனால எனக்கு இந்த போஸ்டிங்கும் தேவையும் இல்லை. எனக்கு என்னை இவ்வளவு தூரம் குற்றம் சாட்டி ஊரே பேசும்போது என் மனநிலைமெல்லாம் நம்ம ஏன்டா இருக்கோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஆளாக்கிட்டு அதை ஒரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதற்கான தீர்வு சொல்லாத போது எனக்கு எந்த ஒரு நியாயமும் இனிமே இங்க இருக்கிற யார்கிட்டையும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கு எல்லாமே வந்து நான் தளபதி கிட்ட மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். இது எல்லாமே தளபதியோட பார்வைக்கு போகணும். இதனால வந்து கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் எனக்கு மட்டும் இல்ல எல்லா மாவட்டத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி.